Hi friends, welcome to Amul recipes. இன்னைக்கு நம்ம ஆனியன் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை பார்த்துடுவோம். மைதா 1/2 கப், கோதுமை மாவு 1/2 கப், வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 1, இதை வேக வச்சு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு, சோம்பு சிறிதளவு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம சமோசா சீட் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பவுலை எடுத்துக்கிறேன். அதில் எடுத்து வச்சுக்கிற மைதா மாவையும் கோதுமை மாவையும் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து அதை நம்ம பூரி மாவு பதத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. இது நல்லா சாஃப்டாக வரணும். இதை நம்ம 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா இது நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தான் பண்ணுறோம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இது கூடவே வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவை எடுத்து சமோசாவோட சீட்டை ரெடி பண்ணலாம். இதை நான் 4ஆக பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பூரிக்கு எப்படி மாவு உருட்டுறீங்களோ அதே மாதிரி இதை உருட்டி எடுத்துங்க. இப்போ நான் பிரித்து வச்சுருக்க இந்த 4த்தையும் உருட்டி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் உருட்டி வச்சுக்கிற ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து வச்சுங்க. அது மேலே எண்ணெய் தடவிட்டு லைட்டாக மைதா மாவை தூவி விடலாம். இப்போ 2வது ஷீட்டையும் இது மேலேயே வச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த 2 ஷீட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தின்னா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் தோசைக்கல்ல போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக இது சூடானதும் இதை திருப்பி போட்டுக்குங்க. அப்படியே மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஷீட்டை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இது மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் 4 ஷீட்டையுமே லைட்டாக சூடு செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க ஷீட்டை இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா ஷீட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கினேன். இதை ஒட்டுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் மைதா சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சமோசா சீட்டை மடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங்கை இது உள்ள சேர்த்துக்கலாம். கடைசியில் இது ஓரத்தில் இந்த பேஸ்ட்டை சேர்த்து இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்குங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி மடித்து எடுத்துக்கினேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவு வந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரான நம்ம ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.